ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்தில் 11ஆம் வகுப்பு இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற பாடத்துக்கான பார்ட் 4 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி 3 பார்ட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ எங்களுடைய டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு சேர விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போன வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். சரியா? அதாவது மக்கள் தொகை அளவுனா என்ன, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இயற்கை வளங்கள் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் கட்டமைப்பு வசதிகள்னா என்ன, பொருளாதார கட்டமைப்பு வசதிகள்னா என்ன, சமூக கட்டமைப்புனா என்ன, கல்வி, உடல் நலம், இதெல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு பங்களிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கையில் வந்து ஒரு நோட்டு பென் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ டேட்டாஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வாங்க. சரியா? ஸோ இல்லைனாலும் நீங்கள் ஒன்று வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதுங்க, இல்லை ஃபுல்லாக வீடியோ கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்காமல் நீங்கள் ஜஸ்ட் பிடிஎஃப் மட்டும் வாங்கி படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து கிடையாது. ஓகேவா? நீங்கள் எதை எதை வந்து நீங்கள் கைப்பட நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அது மட்டும் தான் உங்களோட மைண்டில் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸில் இந்த தடவை நம்மளுக்கு 20 கேள்விகள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்க வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா 20 கேள்விகள் அப்படிங்கிறம்போது, நம்மளுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் இனிமே. சரியா? ஸோ இப்போ வாங்க. ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இயற்கை வளங்கள். ஒரு நாட்டில் இயற்கையிலிருந்து பெறப்படும் வளங்கள் இயற்கை வளங்கள் ஆகும். அதாவது காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல்கள் இதெல்லாம் தான் வந்து நம்ம இயற்கை வளங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ அப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அதிக இயற்கை வளங்களும் வந்து நம்மள்ட்ட இருக்கு. ஆனா அதே இடத்துல பெருவாரியான ஏழை மக்களையும் வந்து நம்மள்ட்ட இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இயற்கை வளங்கள் நெறைய இருக்கு. ஆனா ஏழை மக்களும் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கான காரணம் அப்படிங்கிறது பின்னாடி வரும். ஓகேவா? நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டேபிள் காலம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்டின்னா என்னன்னா, நீண்ட காலங்கள் நிலைத்து இருக்கக்கூடிய, மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள். அதுதான் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில என்னென்ன வரும் அப்டின்னா, காடுகள், வனவிலங்குகள், காற்று, கடல் வளங்கள், நீர் மின்னாற்றல்கள், உயிரின தொகுதி, காற்றாலை, மின் உற்பத்தி போன்றவைலாம் வந்து புதுப்பிக்கக்கூடியது. சரியா? திரும்ப வந்து நம்மளால ரீஜெனரேட் பண்ண முடியும். ஸோ புதுப்பிக்க இயலாதது, திரும்ப நம்மளால ரீஜெனரேட் பண்ண முடியாதது. ஒன்ஸ் எடுத்துட்டா அவ்வளோதான். அது அப்படியே வந்து காலியாயிரும். அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமங்கள் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அது திரும்ப ஜெனரேட் ஆகுறதுக்கு பல 1000 வருடங்கள் வந்து ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. இப்ப மண் வளம். சாரி. மண் வளம். மண் வளம் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்குங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து நிலப்பரப்பு வந்து நம்மள்ட்ட இருக்கு. சரியா? உலகத்திலே வந்து நம்ம தான் 7வது பெரிய இடத்த வந்து வச்சிருக்கோம். சரியா? 7வது பெரிய நிலப்பரப்பு கொண்ட நாடு வந்து இந்தியா தான். சரியா? இது உலக நிலப்பரப்புல வந்து 2.42%. ஓகேவா? 2.42% அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி, அதிக விவசாய பரப்பில் வேளாண்மை செய்பவர்கள். அதாவது 10 ஹெக்டர்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 1 ஹெக்டர், 2 ஹெக்டர் இந்த மாரி சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ, அதுல 10 ஹெக்டருக்கும் மேல வச்சு விவசாயம் பண்றவங்க, அத வச்சு பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை வந்து மிக குறைவா இருக்காம். அதுவே 1 ஹெக்டருக்கும் குறைவா உள்ளவங்க, 1 ஹெக்டருக்கும் கம்மியான நிலம் வச்சு அத விவசாயம் பண்ணக்கூடியவங்க, அத பயன்படுத்தக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். இங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. என்ன கன்டென்ட் அப்படிங்கிறத மட்டும் எழுதுங்க. இந்திய நிலப்பரப்பு அப்படின்னு போட்டு 32.8 லட்சம் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ நம்ம தான் 7வது பெரிய இதுங்கிறதுக்கு சைடுல வந்து ஒரு கோடு போட்டு 7வது 7த் லார்ஜஸ்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உலகத்துல 2.42% அப்படின்னு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இத கவனமா லிசன் பண்றீங்க. கவனமா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஜஸ்ட் நீங்க இந்த அளவுக்கு எழுதுனாலே போதும். சரியா? எல்லாத்தையும் வளவளன்னுலாம் உட்கார்ந்து எழுதாதீங்க. என்ன, வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா?
இங்க நம்ம என்ன பார்த்தோம், 10 ஹெக்டருக்கு அதிகமா நிலம் வச்சிருக்கவங்க குறைவா இருக்காங்க. 1 ஹெக்டருக்கு கம்மியா நிலம் வச்சிருக்கவங்க அதிகமா இருக்காங்க. இது எதனால அப்டின்னா, இதுதான் வந்து நிலம் துண்டாடப்படுவதை காட்டுகிறது அப்டின்னு சொல்லுவாங்க. என்ன அப்டின்னா, சொத்துக்கள்லாம் பிரிச்சு குடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பமா இருந்தாங்க. ஸோ பெரிய பெரிய இடங்கள் வந்து வச்சிருந்தாங்க. ஏக்கர் கணக்குல அப்படி இப்படின்னு இடங்கள் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து கூட்டு குடும்பத்திலருந்து பிரிஞ்சுட்டாங்க. அது போக அண்ணன், தம்பி சண்டை போடுறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, நிலத்த வந்து அவங்கவங்க பிரிச்சு பிரிச்சு எடுக்கும்போது, ஸோ அத வந்து சின்ன சின்ன இடங்களா வந்து பிரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் இன்னைக்கு 1 ஹெக்டருக்கும் கம்மியா நிலம் உள்ளவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு சிட்டிலயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிட்டில உள்ளவங்கள்ட்ட 4 சென்ட், 5 சென்ட், 10 சென்ட், 15 சென்ட் ஒரு 50 சென்ட். 50 சென்ட்ங்கிறதே அதிகம். ஒரு 5 சென்ட், 6 சென்ட் அதிகபட்சம் ஒரு 10 சென்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப, 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 ரொம்ப அதிகம். ஏன்னா, அவ்வளோதான் வந்து அவங்கனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான அர்த்தம். அடுத்து வனவளம் அப்டின்னா காடு. 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி, இந்தியாவின் காடுகள் வந்து 69.909 மில்லியன் ஹெக்டர். அதாவது மொத்த நிலப்பரப்புல வந்து 21% வந்து நம்மள்ட்ட காடு தாங்க இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்பு, நம்ம இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு நம்மள்ட்ட இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 21% வந்து காடுகள் தான் நம்மள்ட்ட இருக்கு. சரியா? அதுல 8.31 மில்லியன் 35 மில்லியன் வந்து அடர்ந்த காடுகள். ரொம்ப அடர்த்தியான காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களே வந்து நடமாட்டம் இல்லாத காடுகள். அந்த மாரி சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் 31.9% வந்து ஓரளவுக்கு அடர்த்தி. ஓரளவுக்கு அடர்த்தி, ஓரளவுக்கு மிருகங்கள்லாம் போறது, வரது. நம்ம இந்த வனவிலங்கு சரணாலயம் இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அடர்த்தியான காடுகள். இன்னும் சிலது எப்படின்னா, 28.84% மில்லியன் ஹெக்டேர் வந்து எப்படின்னா, காடுகள் வந்து பரந்த வெளி காடுகள். ஓகேவா? ஸோ ரொம்ப வந்து அடர்த்தியாலாம் இருக்காது. ஓரளவுக்கு நார்மலா இருக்கக்கூடிய காடுகள். சரியா? ஸோ இடையில இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அப்புறம் கொஞ்சம் மரங்கள், அந்த மாரி இருக்கக்கூடிய காடுகள். ஓகேவா? ஸோ இப்ப அ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரொம்பலாம் நோட் பண்ண வேணாம். அடர்த்தி காடுகள் 8 புள்ளி எவ்வளோ 8.35 மில்லியன். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு அடர்த்தி வந்து 31. இது வந்து 28. இது 2யும் வந்து 30, 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. அத வந்து ஒரு 8ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 68. ஓகேவா? ஸோ இரும்பு தாது. ஸோ இங்க தான் வந்து நம்ம எங்கே வரோம்னா, முக்கியமான கனிம வளங்களுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன வரும் அப்டின்னா, இரும்பு தாது. இரும்பு தாத பொறுத்தவரைக்கும் இங்க 2 வகையான தாதுக்கள் வந்து எடுக்குறாங்க. சரியா? ஒண்ணு வந்து ஹெமடைட், இன்னொன்னு வந்து மேக்னடைட். சரியா? இந்த ஹெமடைட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட 14,630 மில்லியன் டன் வந்து இருப்பு இருக்கு. அதே மாரி இந்த மேக்னடைட் அப்படிங்கிற இரும்பு தாது வந்து நம்மள்ட்ட 10,619 மில்லியன் டன் வந்து நம்மகிட்ட நம்ம நாட்டுல வந்து இருப்பு இருக்கு. சரியா? இந்த ஹெமடைட் அப்படிங்கிற இரும்பு தாது வந்து அதிகமா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்ல வந்து கிடைக்குது. அதே மாரி இந்த மேக்னடைட் தாது வந்து நம்மளுக்கு கர்நாடகால உள்ள மேற்கு கடற்கரையில வந்து நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. சரியா? ஸோ இவ்வளதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஹெமடைட்டு 14,630 மேக்னடைட்டு 10,619. செகண்ட் பாயிண்ட்டு ஹெமடைட் எங்கெங்கே கிடைக்குது? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா. அடுத்து 3வது பாயிண்ட்டு மேக்னடைட் எங்கெங்கே கிடைக்குது? மேற்கு கடற்கரை, அதாவது கர்நாடகால உள்ள மேற்கு கடற்கரையில நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. அவ்வளதான். இதெல்லாம் நோட் பண்ண வேணாம். கேரளா சில இடங்கள்ல கிடைக்குது. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதாவது பெர்ஃபெக்ட்டா எது இருக்கோ, நெத்தில அடிச்ச மாரி இருக்கணும் ஆன்ஸர். அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ சும்மா வந்து இந்த சில இடங்களில் கிடைக்கும். அங்கேயும் வந்து சிறிதளவு கிடைக்கும். அதுவும் வந்து அந்த மாரி விஷயங்கள்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த சில இது, இந்த கொஞ்சம் இது அப்படிலாம் வந்து கேட்க மாட்டாங்க. டீட்டெயிலா இருக்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நிலக்கரியும், பழுப்பு நிலக்கரியும். ஓகேவா? ஸோ இதில வந்து சீனாவுக்கு, அமெரிக்கா ஐக்கிய நாடுக்கும் அடுத்தபடியா நம்ம தான் வந்து நிலக்கரி உற்பத்தியில வந்து 3வது இடத்துல இருக்கோங்க. சரியா? நிலக்கரி உற்பத்தியில வந்து ஃபர்ஸ்ட் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனாங்க. செகண்ட் இடம் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அதாவது USA. அடுத்த 3வது இடத்துல வந்து நம்ம இந்தியா தான் இருக்கு. ஓகேவா? நம்ம தான் வந்து 3வது உற்பத்தி. பெரிய அதிகமான உற்பத்தி. சரியா? நம்மளுக்கு எங்கெங்க இருந்து கிடைக்குது அப்டின்னா, மேற்கு வங்காளம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் நிலக்கரி கிடைக்கக்கூடிய முக்கிய மாநிலங்களா வந்து இருக்கு. சரியா? வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களிலிருந்து அதிக அளவு நிலக்கரி நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சரியா? நிலக்கரி வயல்கள் வந்து நம்மளுக்கு வங்காளத்திலயும், மேற்கு வங்காளத்திலயும், ஜார்க்கண்ட்லயும் வந்து இருக்கு. அங்கேருந்தும் நம்மளுக்கு அதிகமான நிலக்கரிகள் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சீனா, USA விட நம்ம தான் அதிகம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. குழம்பிறாதீங்க. ஓகே. சீனா, USA விட நம்ம தான் 3வது இடத்துல இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கெங்க இருந்து கிடைக்குது. ஓகேவா? 2டே பாயிண்ட். 3வது அலுமினிய தாது.
அலுமினிய தாதை பொறுத்தவரைக்கும் பாக்சைட். ஸோ இந்த தாதுக்கள்லாம் பொறுத்தவரைக்கும் இது எங்கே கிடைக்குது இந்த ஏரியா இதெல்லாம் பத்தி நம்ம ஜியோகிராஃபில இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? அதனால தான் நான் இதுல வந்து ஓவராலா சொல்லிக்கிட்டே வரேன். ஓகேவா? ஸோ இன்னும் வந்து இந்த தாதுகள்னா என்ன அப்படின்னு டீப்பா வந்து நம்ம ஏன் போகலைன்னா, அது வந்து நம்ம ஜியோகிராஃபில நம்ம கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். இங்க வந்து என்ன கன்டென்ட் வாட் இஸ் வாட்ங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. ஓகேவா? ஸோ பாட்சைட் அப்படிங்கிறது தான் அலுமினியம் தயாரிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு தாது பொருள். ஓகேவா? ஸோ இது எங்கே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒடிசா கிழக்கு கடற்கரையிலும், ஆந்திர பிரதேசத்தில ஆகிய இடங்களிலும் அதிக அளவு பாக்சைட் தாது செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாக்சைட் அப்படிங்கிறது தான் அலுமினியம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு தாது. இது எங்கெங்கே கிடைக்கும்னா, ஒடிசாவுடைய கிழக்கு கடற்கரையிலையும், ஆந்திர பிரதேசத்திலையும் நம்மளுக்கு கிடைக்குது. 2 பாயிண்ட். அடுத்து மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அரிதிர் மின் கடத்தியும் ஆகும். சரியா? அதாவது ஒரு மின் கடத்தி, அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர். அதே மாதிரி வெப்பத்தை தடுக்கக்கூடியது. ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்றதுங்கிறத விட ஹீட்டை வந்து நம்மளுக்கு தடுக்கும். சரியா? ஹீட்டை வந்து நம்மள தாண்டி வரக்கூடாது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்திய உலக வியாபாரத்துல வந்து 60% பங்கு வந்து இந்த மைக்கா தான். மைக்கா உற்பத்தியில இருக்கு. மைக்கா உற்பத்தியில இருக்கு. ஸோ இந்த மைக்கா தாள் உற்பத்தியில இந்தியா தான் முதல் இடத்துல இருக்கு. ஓகேவா? சரியா? இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. ஓகேவா? அதுக்கப்புறம் பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? மைக்கா வந்து வெப்பத்தை தடுக்கும் கனிமமும் அரிதிர் மின் கடத்தியும் ஆகும். சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஜென்ரலாகவே நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கூட நோட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ இதில் என்னன்னா 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்தியா முதலிடம்னு சொல்லி நம்ம இதில் தான் பார்க்குறோம். ஓகேவா? அதனால வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து இது எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பெக்மடைட் அப்படிங்கிற ஒரு மைக்கா வகை வந்து ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்ல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ என்ன வகை அப்படிங்கிறது கேட்பாங்கப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வேற ஏதாவது வகையா இருந்துச்சுன்னா, அது நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூற்று காரணங்கள் கேள்வியில வந்து கேட்கலாம். சரியா? ஸோ பெக்மடைட் அப்படிங்கிற வகைக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு வகைய குடுத்து, இந்த வகை அதாவது வேற வகை எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கிடைக்கிறது அப்படின்னு குடுத்துருவாங்க. நீங்க என்ன நெனச்சுட்டு அடிச்சிருவீங்க? ஆமா ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் நம்ம படிச்சோம்ல. ஓகே டிக். இது சரி அப்படின்னு போட்டுருவீங்க. கூற்று சரின்னு போட்டுருவீங்க. ஆனா இங்க தப்பா போயிரும். ஏன்னா பெக்மடைட் அப்படிங்கிற வகை மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரம் படிக்கிறோம்? எப்படி படிக்கிறோம்? கஷ்டப்பட்டு படிக்கிறோமா? அதெல்லாம் முக்கியம் இல்ல. எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். சரியா? அடுத்தது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். ஓகேவா? இந்த குரூட் ஆயில்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அந்த ஆயில் தான்ப்பா. ஓகேவா? இது எங்கெங்க இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, இந்தியால வந்து அசாம் மற்றும் குஜராத்தில் பல இடத்துல வந்து இந்த எண்ணெய் வந்து எடுக்குறாங்க. அதுல மெயினா டிக்பாய், பாடர்பூர், நாகர்காட்டிகா, அதுக்கப்புறம் காசிம்பூர், அதுக்கப்புறம் பள்ளி ஏரியா, அதுக்கப்புறம் ருத்ராப்பூர், சிவசாகர், மார்ன் அதாவது அசாமின் அநேக இடங்கள்ல. அதுக்கப்புறம் காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர், அதுக்கப்புறம் காலோல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குஜராத்தின் அநேக இடங்கள்ல ஆகியவை முக்கியமான எண்ணெய் வளங்கள் உள்ள இடங்களாகும். சரியா? மெயினா வந்து 2 தான்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க என்ன எழுதணும்னா, இந்தியால அசாம்லயும், குஜராத்லயும் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. தங்கத்த பொறுத்தவரைக்கும் குறைந்த அளவு தான் நம்மள்ட்ட தங்கம் இருக்கு. சரியா? 3 முக்கிய தங்க சுரங்கங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்கு. அது என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. கோலார் மாவட்டத்தில் உள்ள கோலார் தங்க சுரங்கம். சரியா? இத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். கோலார் தங்க வயல் அப்படின்னு வந்து. அதுக்கப்புறம் ரெய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்க வயல் சுரங்கத்திலும் 2மே வந்து கர்நாடகால தான் இருக்கு. சரியா? இந்த கோலார் தங்க வயலும் சரி, இந்த ஹட்டி தங்கமும் சரி. தங்க வயலும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலத்தில இருக்கு. சாரி கர்நாடகாவுல வந்து இருக்கு. ஆந்திர மாநிலத்தில ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அனந்தபூர் மாவட்டத்தில உள்ள ராம்கிரி தங்க வயல். சரியா? அனந்தபூர் மாவட்டத்தில உள்ள ராம்கிரி தங்க வயல் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரால இருக்கு. அப்ப ஆந்திரால 1, கர்நாடகால 2 இருக்கு. கோலார், ஹட்டி, ராம்கிரி 3. ஓகேவா? ஸோ இந்த 3 பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வைரம். வைரத்த பொறுத்தவரைக்கும் UNECE அதாவது யுனைட்டட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன்ஸ் ஆஃப் யூரோப் அப்படிங்கிறவங்களுடைய அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் அதாவது நம்மளுடைய இந்திய நாடு முழுவதிலும் 4,582,000 கேரட் வைரங்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? 4,582,000 கேரட் வைரங்கள் நம்மள்ட்ட இருக்காம். ஸோ இது வந்து 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அறிக்கையை சொன்னது யாரு? UNECE.
அதுக்கப்புறம் எவ்வளோ 1000 கேரட் அப்படின்னா 4582,000 கேரட் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டம் ராமல்ல கோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணா நதியின் படுகையிலும் கிடைக்கிறது. புதிதாக ராய்ப்பூர், இம்பெர்லி சுரங்கம் ராஜ்பூர், அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் உள்ள பாஸ்டர் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெயினா உள்ளது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் பாயிண்ட் வந்து 4582. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து மத்திய பிரதேசத்தில, ஆந்திர பிரதேசத்தில கிடைக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து கட்டமைப்பு வசதிகள். கட்டமைப்பு வசதிகள்னா நம்மளுக்கு தெரியும். அதாவது வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பொருளாதார கட்டமைப்பு, இன்னொன்னு சமூக கட்டமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது என்னென்ன அப்படின்னா, பொருளாதார கட்டமைப்பு அப்படின்னா, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம், பணம், நிதி நிறுவனங்கள் முதலியனவை. சரியா? சமூக கட்டமைப்புனா கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி, பொது வசதிகள். சரியா? இதெல்லாம் தான் ஒரு தேவை. முக்கியமான ஒரு கட்டமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? கட்டமைப்பு மேம்பாடு என்பது பல்வேறு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வகையில வந்து கட்டமைப்புகள் ஆகும். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கட்டமைப்பு. இதுல பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது இருப்பு பாதைகள், சரக்கு ஊர்திகள், அஞ்சல், தொலைத்தொடர்பு நிலையங்கள், துறைமுகங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியவை பொருளாதார கட்டமைப்புக்கு உதவுகின்றன. சரியா? நம்மளுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து. போக்குவரத்த பொறுத்தவரைக்கும் சாலை போக்குவரத்துல வந்து இந்தியா 30,00,000 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து நம்ம தான். சரியா? ஸோ உலகத்தினுடைய மிகப்பெரிய சாலை போக்குவரத்து யாரு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தான். போக்குவரத்து கொண்ட நாடாக திகழ்கிறது. 30,00,000 கிலோமீட்டர் நீளம் வந்து நம்மள்ட்ட சாலைகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஆசியாவிலேயே ஒரு நிமிஷம் இருங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய இரும்பு பாதை, அதாவது ரயில்வே ட்ராக் வழித்தடம் வந்து யார்ட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பா வந்து நம்ம தான் இருக்கோம். சரியா? உலகத்திலே வந்து நம்ம தான் 4வது ரயில்வே ட்ராக் அதிகமான ரயில்வே பாதைகள்ல வந்து நம்ம தான் 4வது இடத்துல இருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப 2 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 30,00,000 கிலோமீட்டர் வந்து நம்மள்ட்ட ரோட்வேஸ் இருக்கு. செகண்ட் வந்து 4வது பெரிய நாடு ரயில்வேல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவின் இருப்பு பாதை நீளம் வந்து 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவோட மொத்த இருப்பு பாதை அளவு வந்து 63,000 கிலோமீட்டர். அதுல 13,000 கிலோமீட்டர் மட்டும் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஆக்கிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட வந்து ஆக்கிட்டோம். அப்ப மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? மிச்சம் 50,000. இது வந்து பழைய டேட்டா. ஓகேவா? ஸோ இது வந்து பழைய டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப எவ்வளோ அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்கு இருந்தாலும் புக்ல உள்ளது தான்ப்பா நம்மளுக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா டேட்டா இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு தனியா எடுத்து தரேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவின் முக்கியமான துறைமுகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா ஆகிய இடங்கள்ல வந்து தான் வந்து 90% வந்து கடல்வழி வாணிகம் வந்து நடைபெறுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த துறைமுகங்கள், ரயில்வே மண்டலங்கள் இதெல்லாம் பத்தி தனியா ஒரு ஜிஎஸ் டாபிக் வந்து பார்ப்போம். ஜிகே டாபிக்ன்னு வந்து நான் உங்களுக்கு தனியா எடுத்து குடுக்குறேன். என்னென்ன துறைமுகங்கள் இருக்கு, அதே மாரி ரயில்வே மண்டலங்கள் வந்து 8 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. மேற்கு ரயில்வேனா என்ன? தெற்கு ரயில்வேனா என்ன? கிழக்கு ரயில்வேனா என்ன? அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் செப்பரேட்டா உங்களுக்கு வந்து எடுத்து குடுக்குறேன். சரியா? ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு 40 டாபிக் இருக்கு. சரியா? பொதுவான விஷயங்கள் சிவிசினா என்ன? சிபிஐனா என்ன? ஆர்பிஐனா என்ன? பேங்கிங்னா என்ன? ரிசர்வ் பேங்க்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு திட்டங்கள் என்ன? மாநில அரசு திட்டங்கள் என்ன? அதுக்கப்புறம் இந்த மாரி அ ரயில்வே அதாவது ரயில்வே மண்டலங்கள்னா என்னென்ன? துறைமுகங்கள் என்னென்ன இருக்கு? அந்த துறைமுகங்களுக்கான பெயர்கள் என்னென்ன? தேசிய பெண்கள் ஆணையம்னா என்ன? மத்திய பணியாளர் தேர்வாணையம்னா என்ன? அதுக்கப்புறம் வந்து சரக்கு மற்றும் சேவை வரினா என்ன? இந்திய தேர்தல் ஆணையம்னா என்ன? மத்திய நிதி ஆணையம்னா என்ன? மாநில நிதி ஆணையம்னா என்ன? மனித வளர்ச்சி குறியீடு அறிக்கை அப்படின்னா என்ன? இந்திய நகரங்களுக்கான சிறப்பு பெயர்கள் என்ன? அதுக்கப்புறம் இந்தியா வந்து இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலைகள் வந்து எங்கெங்க இருக்கு? ஸோ இந்த மாரியான ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு சொல்லி ஒரு 40 டாபிக் இருக்கு. ஸோ 40லேருந்து ஒரு 50 டாபிக் கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டா குடுக்குறேன். சரியா? ஸோ அந்த மாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது உள்நாட்டு விமான போக்குவரத்து வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பார்க்குறாங்க. தனியார் விமான நிறுவனங்கள் வந்து நடத்துது. சரியா? ஸோ இதான் வந்து உள்நாட்டு விமானம். உள்நாட்டு விமானம்னா, நீங்க இந்தியாக்குள்ள எங்கேனாலும் போயிருக்கலாம். சரியா? ஸோ இந்தியாக்குள்ள நீங்க எங்க வேணாலும் போயிருக்கலாம். எங்க வேணாலும் போய்க்கலாம். ஸோ இத வந்து மேனேஜ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும், தனியார் விமான நிறுவனங்களும். சரியா? அடுத்தது வந்து பன்னாட்டு விமான போக்குவரத்த வந்து நிர்வகிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். பன்னாட்டு விமான போக்குவரத்துனா வந்து வெளிநாட்டுக்கு போறது. ஒரு நாட்டுலருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது. ஓகேவா?
இந்திய ரயில்வே இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ்ப்பா நோட் பண்ணிக்கோங்க 3மே. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை பெங்களூருவில் தொடங்கியது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வசதி எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூர்ல தான் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்தது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களாகிய ஏ ஏர் இந்தியாவும், அதாவது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனங்களாகிய ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. சரியா? 2யும் வந்து ஒண்ணா வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்கப்பா. ஏர் இந்தியாவும், இந்தியன் ஏர்லைன்ஸும் முதல்ல தனித்தனியா இருந்திருக்கு. ஓகேவா? 27/8/2007ல இது 2யும் வந்து ஒண்ணா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்தது துறைமுகங்களின் மேலாண்மைக்கும் வளர்ச்சிக்கும், குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கும் வழிகாட்ட 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் அப்படின்னு சொல்லி ஒண்ண உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அ அடுத்தது ஆற்றல். ஆற்றல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 2 ஆற்றல். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி புதுப்பிக்க இயலாதது, புதுப்பிக்க கூடியது. ஓகேவா? ஸோ இது 2மே நம்ம ஆல்ரெடி அந்த பாக்ஸ்ல பார்த்தது தான் இருக்கும். ஸோ இத வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரு ரீட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது சமூக கட்டமைப்பு. சமூக கட்டமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளங்களை மேம்படுத்தவும், பொருளாதார வளர்ச்சிக்கு மறைமுகமாக துணை செய்வதுமான அமைப்புகளை சமூக கட்டமைப்புகள் என்கிறோம். சரியா? ஸோ இதில என்னென்ன அடங்கும் அப்படின்னா, பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், பொது வசதி, இதர குடிமை வசதிகள், குறைவான சமூக அடிப்படை கட்டமைப்பு இந்திய பணியாளர்களின் உற்பத்தி திறனை குறைவாக இருக்க காரணம் ஆகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மனித வளங்கள் வந்து சரியா இருந்தா தான், இந்த சமூக கட்டமைப்பு நம்மளுக்கான ஹாஸ்பிட்டல், நம்மளுக்கான பொது வசதி, நம்மளுக்கான கல்வி, நம்மளுக்கான போக்குவரத்து இது எல்லாமே சரியா இருந்தா தான் நம்மனால சரியா வேலை பார்க்க முடியும். சரியா? ஸோ இந்த அமைப்புகள்லாம் சரியா இல்ல அப்படின்னா, நம்மளுடைய உற்பத்தியையும், நம்மளுடைய உற்பத்தியையும், நம்மளுடைய திறமையையும் இது வந்து குறைக்கும். சரியா? அதாவது சமூக அமைப்புகளின் மேம்பாடு, மனித வளங்களின் திறமையையும், உற்பத்தி திறனையும் வந்து அதிகரிக்கும். இப்ப இதுவே வந்து இந்த சமூக அமைப்புகளின் மேம்பாடு வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய மனித வளங்களின் திறமையையும், உற்பத்தி திறனையும் வந்து குறைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கல்விய பொறுத்தவரைக்கும் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். முதல்ல குருகுல முறை கல்வி வந்து இருந்திருக்கு. ஸோ இத ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும், திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஓகேவா? ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. இத நோட் பண்ணிக்கோங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் நம்மள நடத்திக்கிட்டு வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 1976ஆம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி, அதன் பிறகு மத்திய, மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்பில் வந்துள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால பொதுப்பட்டியல்ல மாத்துனாங்க தெரியுமா? உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ்லே வந்து படிச்சிருப்போம். சரியா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அரசியலமைப்புல வந்து நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, அதாவது பால்வாடி அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை கல்வி பட்டம், முதுநிலை பட்டம் அப்படின்னு வந்து இருந்துச்சு. சரியா? இப்ப இந்திய கல்வி முறை எப்படி இருக்கு அப்படின்னா, 10த் +2 முறையை கொண்டுள்ளது. ஓகேவா? இந்த முறைக்கு வந்து மாறிட்டாங்க. பல்கலைக்கழக மானியக் குழு UGC சரியா? UGC பல்கலைக்கழக மானியக் குழு தான் வந்து சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களில் தரம் அளவிடப்படுகிறது. சரியா? பல்கலைக்கழக மாநில குழு சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்களின் UGC தான் வந்து ஒரு காலேஜ் வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து யுனிவர்சிட்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்கிறத சொல்லுவாங்க. வரவு செலவு திட்டத்தில் 3% ஜிடிபி நிதி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டு, பெருமளவு நிதி பள்ளி கல்வித்துறைக்கே செலவிடப்படுகிறது. ஓகேவா? கிட்டத்தட்ட வரவு செலவு திட்டத்தில வந்து 3% ஜிடிபி வந்து 3% ஜிடிபி நிதிய வந்து கல்வித்துறைக்கு மட்டுமே ஒதுக்குறாங்க. சரியா? பெரிய அளவு வந்து கல்வித்துறைக்கு வந்து ஒதுக்குறாங்க. ஆனா, அது எந்த அளவுக்கு வந்து சேருது, அது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கங்கிறது வந்து தெரியல. ஸோ இது வந்து ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உடல் நலத்த பொறுத்தவரைக்கும் மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம், அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் பல்வேறு நல கொள்கைகளையும், திட்டங்களையும் வந்து நடைமுறைப்படுத்தி வச்சிருக்கு. சரியா? ஸோ இதான் வந்து இவங்க தான் வந்து மெயினா வந்து நம்மளுக்கு எல்லா சுகாதார சம்மந்தமான, உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் உடல் நலம் அப்படிங்கிற இதுல. ஸோ அடுத்தது வந்து இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா முதலான பல முறைகள்ல வந்து நம்மள்ட்ட மருத்துவம் வந்து இருக்கு. சரியா? இது எல்லாமே வந்து இந்தியால வந்து அக்செப்டபிள் தான். எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இது எல்லாமே வந்து இந்தியா நாட்டுல இன்னைக்கும் வரைக்குமே நம்மள்ட்ட வந்து இருக்கு. சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹெட்ன்னு ஒருத்தவங்க இருக்கணும்ல. இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவங்க இருக்கணும்ல. ஸோ அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆயுஷ் அப்படிங்கிறது. ஓகேவா? அமைச்சகம். ஸோ ஆயுஷ் அப்படிங்கிற அமைச்சகம் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரளா
மற்ற மாநிலங்களை விட உடல் நலம் பேணுதலில் சிறப்பான இடத்தை பெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கேரளா தான் ஹெல்த்தில் வந்து உடல் நலத்தை வந்து பாதுகாக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, பெஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ அதுவே எதுவும் பிரச்சனை வந்தாலும் அவங்க ஈஸியாக வந்து குணப்படுத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து இந்திய பொருளாதாரத்து சிந்தனையாளர்களின் பங்களிப்பு அப்படின்னு அடுத்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சிடும் அதோட. ஓகேவா? ஸோ ரைட், ஓகே. உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சிச்சா, கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. சரியா? சரி, ஓகே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.